திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. சனாதன தர்மத்தில் 4 ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இருந்தாலும் மற்ற 3 ஆசிரமங்களுக்கும் ஆதாரமாக விளங்குவது கிருஹஸ்தாசிரமம், இல்லறம் மட்டுமே. இதனை வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் மிக அழகாக நிலைநாட்டுகிறார். திருக்குறள் பாடல் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம்: இல்லறத்தில் வாழ்பவன் என்பவன் தன் நெறியிலிருந்து விலகாத மற்ற 3 ஆசிரமத்தார்க்கும் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசிக்கு நல்வழியில் நிலை பெற்று நின்று உதவும் சிறந்த துணையாவான். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 269 ஸ்லோகம் 6. யதா நதீநதாக சர்வே சமுத்ரே யாந்தி சம்ஸ்திதிம் ததைவ ஆஷ்ரமினஹ சர்வே கிருஹஸ்தே யாந்தி சம்ஸ்திதிம். விளக்கம்: எவ்வாறு ஆறுகள் மற்றும் ஓடைகள் அனைத்தும் கடலைச் சென்றடைந்து தஞ்சம் புகுகின்றனவோ அவ்வாறே மற்ற 3 ஆசிரமங்களைச் சேர்ந்தவர்களும் இல்லறத்தானையே, கிருஹஸ்தனை வாழ்வாதாரத்திற்காகச் சார்ந்து நிற்கிறார்கள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 77. யஸ்மாத்ரயோப்யாஸ்ரமிணோ ஞானேனான்னேன சான்வஹம் கிருஹஸ்தேனைவ தார்யந்தே தஸ்மாத் ஜேஷ்டாஸ்ரமோ கிருஹீ. அறிவு மற்றும் உணவு ஆகியவற்றால் மற்ற 3 ஆசிரமத்தாரும் இல்லறத்தானாலேயே தினமும் தாங்கப்படுகிறார்கள். எனவே 4 ஆசிரமங்களிலும் இல்லறமே தலை சிறந்தது, ஜேஷ்ட ஆசிரமம் ஆகும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு இயல்புடைய மூவர் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தின் மற்றும் 3 ஆசிரமத்தாரையே ஆகும். தவம் செய்பவர்களுக்கும் கல்வி பயில்பவர்களுக்கும் இல்லறத்தானே உணவும் பாதுகாப்பும் அளித்து அவர்களை தர்மத்தில் நிலை பெறச் செய்கிறான். இல்வாழ்வே எல்லா அறங்களுக்கும் அச்சாணி என்ற மனுநீதி மற்றும் மகாபாரத கருத்தை வள்ளுவர் இக்குறளில் அப்படியே வழிமொழிகிறார். திருக்குறள் பாடல் 42. துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விரிவான விளக்கம். பித்ரு காரியங்களின் அடிப்படையில். 1. துறந்தார்க்கும் ஆசைகளை துறந்து கடவுளை தேடும் சந்நியாசிகளுக்கு அவர்களுக்கு சமைக்கக்கூடாது என்பதால் உணவளித்து துணை நிற்க வேண்டும். 2. துவ்வாதவர்க்கும் வறுமையால் உண்ண உணவின்றி தவிப்பவர்களுக்கும் ஆதரவற்றோர்க்கும் உணவளித்து காக்க வேண்டும். 3. இறந்தார்க்கும் நம்மை விட்டு மறைந்த முன்னோர்களுக்குச் செய்ய வேண்டிய கடமைகளைச் செய்து அவர்களது பசியை தீர்க்க தினமும் பிண்டம் அல்லது நித்திய ஸ்ராத்தம் மூலம் உணவு படைத்து துணையாக நிற்க வேண்டும். சனாதன தர்மம் மற்றும் பித்ரு கடமை ஒப்பீடு. மகாபாரதம் மற்றும் தர்மசாஸ்திரங்களில் இல்லறத்தான் தினமும் செய்ய வேண்டிய 5 வேள்விகளில் பஞ்ச மகாயஜ்ஞம் மிக முக்கியமானது. மகாபாரத ஸ்லோகம் அனுசாசன பர்வம் அத்தியாயம் 97 ஸ்லோகம் 14. தேவதா பிதரஸ் சைவ மனுஷ்யாஸ் சமிதஸ் ததா கிருஹஸ்தேனைவ தார்யந்தே தஸ்மாத் தர்மஹ கிருஹஸ்தாஸ்ரமஹ. விளக்கம்: தேவர்களும் பித்ருக்களும் இறந்த முன்னோர் மனிதர்களும் இல்லறத்தானையே நம்பியிருக்கிறார்கள். தினமும் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் உணவும் அதாவது கவளம் அளிப்பதன் மூலம் அவர்களது ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவது இல்லறத்தானின் தலையாய கடமையாகும். பித்ரு காரியம் குறித்த விளக்கம். சனாதன தர்மத்தின்படி இறந்த முன்னோர்கள் பித்ருலோகத்தில் பசியுடன் காத்திருப்பதாகவும் அவர்கள் தங்கள் வாரிசுகள் அளிக்கும் எள், தண்ணீர் மற்றும் அன்னத்திற்காக ஏங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. வள்ளுவர் இறந்தார்க்கும் துணை என்று கூறுவது இந்த உலகை விட்டுச் சென்றவர்களுக்கு மேலுலகில் பசி தீர்க்கும் ஒரே உறவு இல்லறத்தில் இருப்பவன் மட்டுமே என்பதை உறுதிப்படுத்துகிறது. இறந்தவர்களுக்கு செய்யப்படும் இந்த சடங்குகள் அந்த ஆன்மாக்களுக்கு சக்தியையும் சாந்தியையும் தருகின்றன. திருக்குறள் பாடல் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. உண்மையான விளக்கம். ஒரு இல்லறத்தான் தன் ஈட்டிய பொருளைக் கொண்டு 5 இடங்களுக்குச் செய்ய வேண்டிய கடமைகளை பஞ்சமகா யஜ்ஞம் வழுவாமல் செய்ய வேண்டும். அவை தென்புலத்தார்
பித்ருக்கள். தெற்கு திசையில் பித்ருலோகம், வசிக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுக்குச் செய்ய வேண்டிய தர்ப்பணம், ஸ்ராத்தம் மற்றும் நித்திய கர்மாக்கள். தெய்வம், தேவர்கள், இறைவனுக்கும் இயற்கை சக்திகளான தேவர்களுக்கும் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் வேள்விகள். விருந்து, அதிதிகள், தன்னார்வத்துடன் வீடு தேடி வரும் அதிதிகளுக்கு, விருந்தினர்களுக்கு உணவளித்து உபசரித்தல். ஒக்கல், உறவினர்கள் மற்றும் சுற்றத்தார்கள், தன்னைச் சார்ந்திருக்கும் சுற்றத்தார்கள் மற்றும் வறுமையில் வாடும் உறவினர்களை காத்தல். தான், சுய கடமை, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவையான தர்ம காரியங்களை ஆற்றுதல். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 243 ஸ்லோகம் 3. தேவதாப்யக பித்ருப்யஸ்ச மனுஷ்யேப்யஸ்ச சாத்வகம் நிர்வத்து பண்யயஜ்ஞான்ய ச கிருதார்த்தோ ந ஜாயத்தே. யாரொருவர் தேவர்கள், பித்ருக்கள், மனுஷ்யர்கள், விருந்தினர்கள் மற்றும் சக உயிரினங்களுக்காக தனது 5 மகா யக்ஞங்களை, வேள்விகளை தினமும் செய்கிறாரோ அவரே தனது மனித பிறவியின் கடமையை முழுமையாக செய்தவர் ஆகிறார். சனாதன தர்மத்தின் படிநிலை ஒற்றுமை. சமஸ்கிருத மூலங்களை அறிந்தவர்கள் மட்டுமே தென்புலத்தார் என்ற சொல்லுக்குப் பின்னாலுள்ள தெற்கு திசை அதிபதி யமன் மற்றும் பித்ருக்களின் இருப்பிடம் என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். பொதுவான தமிழ் விளக்கங்கள் இதனை தெற்கே இருப்பவர்கள் என்று கடந்து போய்விடும். ஆனால் இக்குறள் மனுஸ்மிருதியில் கூறப்படும் பஞ்ச மகா யக்ஞம் என்ற பிராமண, க்ஷத்ரிய, வைசிய இல்லறத்தார்க்கான கடமைகளை அப்படியே வரிசைப்படுத்துகிறது. பித்ரு யக்ஞம் என்பது தென்புலத்தார், தேவ யக்ஞம் என்பது தெய்வம், நிரு மனுஷ்ய யக்ஞம் என்பது விருந்து, பூத யக்ஞம் என்பது ஒக்கல், அதாவது பிற உயிர்கள், சுற்றத்தார், பிரம்ம யக்ஞம் என்பது தான், அதாவது தர்மப்படி வாழ்தல். திருக்குறள் பாடல் 44. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை எஞ்ஞான்றும் எஞ்சல் இல. விளக்கம். பழிவரும் செயல்களுக்கு அஞ்சி தான் ஈட்டிய செல்வத்தை நேர்மையான வழியில் பெற்று அதனை தன் கடமைக்குரிய மற்றவர்களுக்கும், பித்ருக்கள், தேவர்கள், விருந்தினர் பகிர்ந்து கொடுத்து உண்பவனுடைய வாழ்க்கை தலைமுறை தலைமுறையாக ஒருபோதும் குறைவில்லாமல் அழியாமல் விளங்கும். மகாபாரதம் பீஷ்ம பர்வம் அத்தியாயம் 27 ஸ்லோகம் 13. யக்ஞசிஷ்டாசினஹ சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹ் புஞ்சதே தேத்வகம் பாபா ஏ பச்சந்தியாத் மாகாரணாத். யாகத்தில், அதாவது பஞ்சமகா யக்ஞங்களில் படைத்தது மிஞ்சிய உணவை உண்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் எவர்கள் மற்றவர்களுக்கு, பித்ருக்கள், விருந்தினர்களுக்கு பகிராமல் தனக்காக மட்டுமே சமைத்து உண்கிறார்களோ அவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். தர்மசாஸ்திரத்தில் இணையான ஸ்லோகம் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 118. அகம் ச கேவலம் புங்க்தே ய பச்சதி ஆத்மகாரணாத் யக்ஞசிஷ்டாசனம் ஹ்யதேத் சதாம் மன்னம் விதீயதே. தனக்காக மட்டுமே சமைப்பவன் பாவத்தை உண்பவனாகிறான். தர்மப்படி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த பின் மிஞ்சிய உணவை உண்பதே மேலோர்க்கு விதித்த முறையாகும். அத்தகைய வாழ்க்கை அழியாத புகழைத் தரும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு பார்த்தூன் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தில் கூறப்படும் யக்ஞ சிஷ்ட அன்னம் என்பதாகும். பழி அஞ்சி என்பது அதர்ம வழியில் பொருள் ஈட்டுவதை தவிர்ப்பதை குறிக்கிறது. எஞ்ஞான்றும் எஞ்சல் இல என்பது இவ்வாறு தர்மப்படி நடக்கும் இல்லறத்தானின் வம்சம் அல்லது செல்வம் ஒருபோதும் அற்றுப்போகாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. சனாதன தர்மத்தின்படி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் படைக்காமல் உண்பது ஒரு கடனாளியின் வாழ்க்கையாக கருதப்படுகிறது. அத்தகைய கடனில்லாத, அதாவது பழி இல்லாத வாழ்க்கையே நீடித்த வம்ச விருத்தியை தரும் என்ற வேதாந்த உண்மையை திருவள்ளுவர் இக்குறளில் பதிவு செய்துள்ளார். திருக்குறள் பாடல் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. விளக்கம். இல்லற வாழ்க்கை என்பது குடும்பத்தாரிடம் காட்டும் அன்பையும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அறத்தையும் கடமைகளையும் கொண்டிருக்குமானால்
அதுவே அந்த வாழ்வின் பண்பும் பயனும் ஆகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 59 ஸ்லோகம் 14. தர்மார்த்த காம சமயஹா பிராமண்யேன விசிஷ்யதே சாஹி சர்வஸ்ய லோகஸ்ய தர்மமூலம் பிரதிஷ்டிதம். அறம், தர்மம், பொருள், அர்த்தம், இன்பம், காமம் ஆகிய மூன்றும் இணைந்ததே சிறந்த இல்லறம். இதில் அன்பு என்பது இன்பத்தின் அடிப்படையாகவும் கடமை என்பது அறத்தின் அடிப்படையாகவும் அமைகிறது. தர்மத்தை மூலமாகக் கொண்ட இல்லறமே உலகிற்கு ஆதாரமாகும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 60. சந்துஷ்டோ பார்யயா பர்த்தா பர்த்ரா பார்யா ததைவ ச யஸ்மின்னேவ குலே நித்யம் கல்யாணம் தத்ர வை த்ருவம். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் மிகுந்த அன்புடனும் திருப்தியுடனும் இருக்கிறார்களோ அங்கே மங்களம், அதாவது கல்யாணம் நிலைத்திருக்கும். இத்தகைய பரஸ்பர அன்பே இல்லலத்தின் பண்பு. அதன் மூலம் விளையும் தர்மமே அதன் பயன். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு பண்பு என்று அன்பை குறிப்பிடுகிறார், பயன் என்று அறத்தை குறிப்பிடுகிறார். இது சனாதன தர்மத்தின் கிருஹஸ்த ஆசிரம நோக்கத்தோடு மிகச்சரியாக பொருந்துகிறது. 1. பண்பு, அதாவது அன்பு. குடும்ப உறுப்பினர்களிடையே நிலவும் அன்பு இல்லறத்தை ஒரு நந்தவனமாக மாற்றுகிறது. இதுவே வாழ்வின் அழகியல், ஆஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் லைஃப். 2. பயன், அதாவது அறம். நாம் ஏற்கனவே பார்த்த பஞ்ச மகா யக்ஞம், அதாவது பித்ருக்கள், தேவர்கள், விருந்தினர்களுக்கு செய்யும் கடமை என்பது இல்லறத்தின் வழியாக விளையும் பயன். ஒருவன் தன் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அன்பாக இருப்பது மட்டும் போதாது, அந்த அன்பின் முதிர்ச்சியாக அவன் சமூகத்திற்கும் முன்னோர்களுக்கும், அதாவது பித்ருக்களுக்கும் செய்ய வேண்டிய அறக்கடமைகளை செய்ய வேண்டும். இந்த 2 சமநிலையே இல்லறத்தின் முழுமை என்று சனாதன தர்மமும் வள்ளுவமும் ஒருமித்து கூறுகின்றன. திருக்குறள் பாடல் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன்? விளக்கம். ஒருவன் இல்லறத்தை அதற்குரிய அறநெறிகளுடன், அதாவது பித்ருக்கள், தேவர்கள், விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடன் சரியாக நடத்தி வந்தால் அவன் துறவறம் என்னும் வேறு நெறியில் சென்று பெறக்கூடிய பயன் வேறு என்ன இருக்கிறது? இல்லறத்திலேயே எல்லா பயன்களும் அடங்கிவிடும் என்பது கருத்து. மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 269 ஸ்லோகம் 9. யதா மாதா பிதா சைவ தர்மார்த்தம் புத்திர மௌரசம் பஞ்ச யஜ்ஞ விதானேன ததா சர்வே ஸ்ரிதா கிருஹி. தர்மத்தை பின்பற்றும் ஒரு இல்லறத்தான் தன் பிள்ளையை எப்படி காக்கிறானோ அப்படியே பஞ்ச மகா யஜ்ஞங்களின் மூலம் அனைத்து உயிர்களையும், அதாவது துறவிகள் உட்பட காக்கிறான். இத்தகைய உன்னத அறத்தை செய்பவன் காடுகளுக்குச் சென்று தவம் செய்யாமலேயே உயர்நிலையை அடைகிறான். மனுஸ்மிருதி அத்தியாயம் 6 ஸ்லோகம் 89. யஸ்மாத் த்ரயோப்யாஸ்ரமினோ ஞானே நன்னேன சான்வகம் கிருஹஸ்தேனைவ தாரியந்தே தஸ்மாத் ஜேஷ்டாஸ்ரமோ கிருஹி. மற்ற 3 ஆசிரமத்தாரும் துறவிகள் உட்பட உணவு மற்றும் ஞானத்திற்காக இல்லறத்தானையே சார்ந்துள்ளதால் இல்லறமே மிக சிறந்தது. தன் கடமைகளை சரியாக செய்யும் இல்லறத்தான் துறவி அடையும் அதே நற்கதியை அடைகிறான். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு புறத்தாறு என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தின் சந்நியாச ஆசிரமத்தை, அதாவது துறவரத்தை. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் சந்நியாசம் வாங்குவதே மோட்சத்திற்காகத்தான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரென்றால், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின், அதாவது நாம் முன்னரே பார்த்த பித்ரு காரியங்கள், தெய்வ வழிபாடு போன்ற ஐவகை வேள்விகளை ஒருவன் இல்லறத்திலிருந்தபடி வழுவாமல் செய்தால் அவன் துறவரம் சென்று தேடும் அதே முக்தி நிலையை இல்லறத்திலேயே பெற முடியும். இல்லறம் என்பது வெறும் சிற்றின்பம் துய்ப்பதற்கான இடமல்ல, அது ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவதே ஒரு தவத்திற்கு சமம் என்பதே இதன் சாரம். திருக்குறள் பாடல் 47.
இயல்பு ஆற்றின் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. விளக்கம்: இல்லறத்திற்குரிய தர்ம நெறிகளின்படி, இயல்பான கடமைகளின்படி வாழ்பவன் முக்தி அடைவதற்காக தவகாலத்தில் முயற்சி செய்யும் துறவிகள் உள்ளிட்ட அனைவரைக் காட்டிலும் முதன்மையானவன் ஆவான். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 295 ஸ்லோகம் 39. யஸ்து தர்மேன சம்யுக்தோ கிருஹஸ்தோ விஜிதேந்திரியः ச சர்வபலானி ஆப்னோதி சந்நியாசீவ நிஷ்பிரஹः. தர்மத்துடன் கூடி புலன்களை அடக்கி வாழும் இல்லறத்தான் ஆசையற்ற ஒரு சந்நியாசி அடையக்கூடிய எல்லா பலன்களையும் புண்ணியங்களையும் அடைகிறான். அவன் தனது கடமைகளை செய்வதன் மூலமே உயர்ந்த நிலையை எட்டுகிறான். மனுஸ்மிருதி அத்தியாயம் 6 ஸ்லோகம் 90. ச சந்தார்யः பிரயத்னேன ஸ்வர்கமக்ஷயம் இச்சதா சுக்ஷேமமக்ஷயம் ச பதம் இச்சதா ந ததைவ ச. அழியாத ஸ்வர்க்கத்தையோ அல்லது பரமபதத்தையோ அடைய விரும்புகிறவன் இல்லற தர்மத்தை மிகுந்த முயற்சியுடன் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் அனைத்து தர்மங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இல்லறமே. இதை சரியாக செய்பவன் முயல்வாருள் சிறந்தவன். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு முயல்வார் என்று குறிப்பிடுவது முக்தியடைய அல்லது இறையருள் பெற பல்வேறு சாதனைகளை, தவம், தியானம், யோகம் செய்பவர்களை குறிக்கும். துறவிகள் தமக்காக மட்டும் தவம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு இல்லறத்தான் நாம் ஏற்கனவே பார்த்தபடி: 1. தென்புலத்தாருக்கு கடன் தீர்க்கிறான். 2. தெய்வத்தை வணங்குகிறான். 3. விருந்தினரை உபசரிக்கிறான். 4. துறவிகளுக்கே உணவளிக்கிறான். தனக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை சுமந்து அறம் செய்வதால் அவன் மற்ற எல்லாரையும் விட தலை, அதாவது முதன்மை எனப்படுகிறான். சனாதன தர்மம் கிருகஸ்த ஆசிரமத்தை ஒரு தவம் என்றே கருதுகிறது. தன் வசதிகளை தியாகம் செய்து மற்றவர்களை தாங்கும் அந்த தியாகமே அவனை முதன்மைப்படுத்துகிறது. திருக்குறள் பாடல் 48. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்காயில் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மையுடைத்து. விளக்கம்: மற்றவர்களையும் அறவழியில் நடக்க செய்து தானும் அறநெறியிலிருந்து தவறாமல் நடத்தப்படும் இல்லற வாழ்க்கையானது காடு சென்று கடும் தவம், நோன்பு செய்பவர்களின் வலிமையை விடவும் மேலான வலிமை கொண்டதாகும். இக்குறள் இல்லறம் என்பது துறவரத்தை விட வலிமையானது மட்டுமல்ல, அது ஒருவனை தார்மீக பாதையிலிருந்து பிழழாமல் பாதுகாக்கும் கவசம் என்பதையும் விளக்குகிறது. மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 12 ஸ்லோகம் 12. கிருஹஸ்தः சத்ருஷः ராஜன் சர்வலோகான் அவாப்னுயாத் தர்மம் ச விவிதம் குர்வன் தபோஹி துரதிக்ரமம். அரசனே, ஒரு இல்லறத்தான் தன் கடமைகளை சரியாக செய்து பலவிதமான தர்மங்களை ஆற்றுவானானால் அவன் அனைத்து உலகங்களையும் வெல்வான். அவனது அந்த அறச் செயல்பாடே எவராலும் கடக்க முடியாத மிக உயரிய தவம், தபஸ் ஆகும். வசிஷ்ட ஸ்மிருதி அத்தியாயம் 8 ஸ்லோகம் 14-17. யதா நதி நதா சர்வே சமுத்ரே யாந்தி சம்ஸ்திதிம் ததைவ ஆஷ்ரமிணः சர்வே கிருஹஸ்தே யாந்தி சம்ஸ்திதிம். தஸ்மாத் ஜேஷ்டாஸ்ரமோ கிருஹி. விளக்கம்: மற்ற ஆசிரமத்தினர் அனைவரும் இல்லறத்தானையே சார்ந்துள்ளனர். எனவே இல்லறம் என்பது சாதாரணம் அல்ல, அதுவே எல்லா தவங்களுக்கும் அஸ்திவாரம். தன்னைச் சார்ந்தவர்களை நல்வழியில் செலுத்துவதே ஒருவனின் தவ வலிமையை விட பெரியது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு 2 முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறார். 1. ஆற்றின் ஒழுக்கி. இல்லறத்தான் தான் மட்டும் தர்மத்தை செய்வது போதாது. தன்னைச் சார்ந்த சுற்றத்தார், மனைவி, மக்கள் மற்றும் தன்னை புகலிடமாக தேடி வருபவர்களையும், பித்ருக்கள், விருந்தினர்கள் அவர்களையும் அறவழியில் ஆற்றுப்படுத்த வேண்டும். இது சனாதன தர்மம் கூறும் குல தர்மம் மற்றும் சமூக பொறுப்பு. நோற்பாரின் நோன்மை உடைத்து. ஒரு துறவி தனிமையில் அமர்ந்து புலன்களை அடக்கி நோன்பு நோற்பது ஒரு வகை வலிமை. ஆனால் உலகியல் ஆசைகளுக்கு இடையே இருந்து கொண்டு பொறுப்புகளை சுமந்து கொண்டு எள்ளளவும் அறம் பிறழாமல் வாழ்வது அதைவிட பெரிய மனவலிமை தேவைப்படும் காரியம். எனவேதான்
சனாதன தர்மம் கிருஹஸ்தாசிரமத்தை ஒரு வேள்வியாக கருதுகிறது. தனிப்பட்ட தவத்தை விட ஒரு சமூகத்தையே அறவழியில் தாங்கும் இல்லறம் வலிமையானது என்ற வேதாந்த உண்மையை பாடல் 48 பிரதிபலிக்கிறது. திருக்குறள் பாடல் 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. விளக்கம். அறம் என்று சிறப்பாகச் சொல்லப்பட்டது இல்லற வாழ்க்கையே ஆகும். அந்த இல்லறமும் பிறரால் பழிக்கப்படாத வகையில் தர்மசாஸ்திரங்களுக்கு உட்பட்டு நடத்தப்படுமானால் அதுவே மிகவும் நல்லது. இக்குறள் அறம் என்பது ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல, அது இல்லறம் என்ற அமைப்பிற்குள் நின்று வாழ்வதே சிறந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது. மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 21 ஸ்லோகம் 15. கிருஹஸ்த தர்மஹ பரமோ தர்ம இத்யனுசுஷ்ருமா சஹி சர்வஸ்ய லோகஸ்ய தர்ம மூலம் பிரதிஷ்டிதம். இல்லற தர்மமே மிக உன்னதமான தர்மம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஏனெனில் இவ்வுலகின் அனைத்து தர்மங்களும் இல்லறத்தையே ஆதாரமாகக் கொண்டு நிலை பெற்றுள்ளன. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 78. சர்வேஷாம் அபிச்சைதேஷாம் வேத ஸ்மிருதி விதானதா கிருஹஸ்த உச்யதே ஸ்ரேஷ்ட ச த்ரீநேதான் பிபர்த்திஹி. வேதங்களும் ஸ்மிருதிகளும் விதித்தபடி நடக்கும் இல்லறத்தானே மற்ற எல்லா ஆசிரமத்தாரையும் விட சிறந்தவன். ஏனெனில் மற்ற 3 ஆசிரமங்களையும் பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அவனே தாங்குகிறான். அத்தகைய வாழ்க்கை சாஸ்திரங்களின்படி பழிக்கப்படாமல் இருக்க வேண்டும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை என்று மிகவும் அழுத்தமாக சொல்கிறார். இது சனாதன தர்மத்தின் கிருஹஸ்த ஆசிரம மேன்மை பற்றிய நேரடி பிரகடனம். 1. ஏன் இல்லறம் அறம் எனப்படுகிறது? நாம் முன்னரே பார்த்தபடி பித்ருக்களுக்கு அன்னமளிப்பதும் தென்புலத்தார் கடன், தேவர்களுக்கு யாகம் செய்வதும் அதிதிகளுக்கு உணவிடுவதும் இல்லறத்தில் மட்டுமே சாத்தியம். தனித்து வாழும் துறவியால் பித்ரு காரியங்களை, அதாவது சிராத்தம் அல்லது தர்ப்பணம் செய்ய முடியாது. எனவே பித்ருக்களின் பசி தீர்க்கும் இல்லறமே அறம் என்று போற்றப்படுகிறது. 2. பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. ஒரு இல்லறத்தான் சாஸ்திரங்கள் விதித்த தர்மத்தை மீறி ஆசைகளுக்கு அடிமையாகி தன் கடமைகளை, அதாவது பஞ்ச மகா யஜ்ஞங்களை மறந்தால் அவன் உலகம் மற்றும் சாஸ்திரங்களால் பழிக்கப்படுவான். அத்தகைய பழி இல்லாமல் வாழ்வதே உன்னதமான தர்மம். இல்லறம் என்பது வெறும் போகத்திற்காக, அதாவது இன்பத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல. அது ஒரு மனிதன் தன் 5 பெரும் கடமைகளை, அதாவது பஞ்ச மகா யஜ்ஞங்களை ஆற்றுவதற்காக இறைவன் கொடுத்த களம் என்பதை வள்ளுவர் மீண்டும் ஒருமுறை நிலைநாட்டுகிறார். திருக்குறள் பாடல் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். விளக்கம். இவ்வுலகில் வாழ வேண்டிய அறநெறிப்படி பித்ருக்கள், தேவர்கள், விருந்தினர் ஆகியோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வாழ்பவன் விண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான். ஒரு இல்லறத்தான் தன் கடமைகளை சரியாக செய்தால் அவன் மனித நிலையிலிருந்து உயர்ந்து தெய்வ நிலைக்கு நிகராக போற்றப்படுவான் என்பதை விளக்குகிறது. மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 243 ஸ்லோகம் 15. கிருஹஸ்தஹ சர்வபூதானாம் யதா மாதா யதா பிதா சாஹி சர்வஸ்ய லோகஸ்ய பிரதிஷ்டா ஸ்வர்கஜித் பவேத். எவ்வாறு தாய் மற்றும் தந்தை குழந்தைகளை பாதுகாக்கிறார்களோ அவ்வாறு அனைத்து உயிர்களையும் தர்மத்தின் மூலம் பாதுகாக்கும் இல்லறத்தான் இவ்வுலகிலேயே தேவர்களுக்கு நிகரானவனாகிறான். அவன் வாழ்ந்து முடித்த பின் அழியாத ஸ்வர்க்கத்தை, விண்ணுலகை அடைகிறான். மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 81. ஸ்வாத்யாயேனார்ச்சயேத்ருஷீன் ஹோமைர் தேவான் யதா விதி பித்ரூன் ஸ்ராத்தைஸ்ச நிருநன்னைர் பூதானி பலிகர்மணா. யார் ஒருவர் ரிஷிகள், தேவர்கள், பித்ருக்கள், மனிதர்கள் மற்றும் பிற உயிர்களை தினமும் பூஜித்து வருகிறாரோ அவர் வாழ்வாங்கு வாழ்பவர் எனப்படுவார். அத்தகைய தர்மசீலன் மறுமையில் தேவர்களுடன் அவரும் தகுதியை பெறுகிறான். திருக்குறளும் சனாதன தர்மமும்.
ஒருமைப்பாடு. வள்ளுவர் இந்த அதிகாரத்தை மிக உச்சமான ஒரு கருத்துடன் நிறைவு செய்கிறார். 1. வாழ்வாங்கு வாழ்தல். இது வெறும் உண்டு உறங்கி வாழ்வதை குறிக்காது. நாம் இந்த அதிகாரத்தில் பார்த்தபடி தென்புலத்தார் எனப்படும் பித்ருக்களுக்கு தர்ப்பணமளிப்பது, தெய்வ வழிபாடு செய்வது, விருந்தோம்புவது போன்ற பஞ்ச மகா யஜ்ஞங்களை வழுவாமல் செய்வதையே வாழ்வாங்கு வாழ்தல் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 2. தெய்வத்துள் வைக்கப்படும். சனாதன தர்மத்தில் நர நாராயண தத்துவம் உண்டு. மனிதன் தன் தர்மத்தை சரியாக செய்தால் அவன் தேவனாவான். ஒரு இல்லறத்தான் மற்ற எல்லா ஆசிரமங்களையும் முன்னோர்களையும் தாங்குவதால் அவன் விண்ணுலக தேவர்களுக்கு சமமாக பூமியிலேயே மதிக்கப்படுகிறான். இந்த அதிகாரத்தின் மூலம் இல்லறம் என்பது சந்நியாசத்தை விட கடினமானது, பொறுப்புமிக்கது மற்றும் மோட்சத்திற்கு நேரடி வழிவகுப்பது என்பதை வள்ளுவர் நிலைநாட்டியுள்ளார். இதன் மூலம் இல்ல வாழ்க்கை அதிகாரம் முழுமை பெற்றது. இல்லறம் சனாதனத்தின் அச்சாணியும் வள்ளுவத்தின் மையப்புள்ளியும். 1. ஆசிரம தர்மத்தின் அங்கீகாரம். சனாதன தர்மம் மனித வாழ்வை 4 நிலைகளாக பிரிக்கிறது. பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வள்ளுவர் இயல்புடைய மூவர்க்கும் துணை என்று கூறுவதன் மூலம் மற்ற 3 ஆசிரமத்தாரையும் தாங்கும் அஸ்திவாரமாக இல்லறத்தானை முன்னிறுத்துகிறார். இது ஜேஷ்ட ஆசிரமம் என்று மனுஸ்மிருதி கூறும் கருத்தின் நேரடி தமிழ் வடிவம். 2. பஞ்ச மகா யஜ்ஞமும் பித்ரு கடமையும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல்தான் என்ற பாடல் சனாதன தர்மத்தின் பஞ்ச மகா யஜ்ஞங்களை அப்படியே வரிசைப்படுத்துகிறது. குறிப்பாக தென்புலத்தார் என்ற பித்ருக்கள் வழிபாடு என்பது சனாதன தர்மத்திற்கே உரிய பிரத்யேக அடையாளம். இறந்தவர்களுக்கு பிண்டமளிப்பதும் தர்ப்பணம் செய்வதன் மூலமும் மட்டுமே அவர்களது பசியை தீர்க்க முடியும் என்ற வைதீக நெறியை வள்ளுவர் இங்கு ஆணித்தரமாக நிலைநாட்டுகிறார். பௌத்தம் மற்றும் சமண மதங்களிலிருந்து மாறுபடும் புள்ளிகள். பௌத்தம் மற்றும் சமணம் ஆகிய மதங்கள் தோன்றிய காலத்தில் அவை இல்லறத்தை விட துறவரத்தையே முக்திக்கு ஒரே வழியாக போதித்தன. ஆனால் வள்ளுவர் அந்த போக்குகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சனாதன தர்மத்தின் பக்கம் நிற்கிறார். 1. இல்லறத்தின் உயர்வு. பௌத்தம் மற்றும் சமணம் இம்மதங்கள் இல்லறத்தை ஒரு தளை என்றும் அதிலிருப்பவர்கள் முக்தியடைவது கடினம் என்றும் கருதின. புத்தர் தனது இல்லறத்தை துறந்த பின்னரே ஞானம் பெற்றதாக போதிக்கப்படுகிறது. திருக்குறள் மற்றும் சனாதனம். வள்ளுவர் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போயோய் பெறுவது எவன் என்கிறார். அதாவது இல்லறத்தை ஒழுங்காக நடத்தினாலே துறவரம் சென்று அடைய வேண்டிய மோட்சத்தை இங்கேயே அடையலாம் என்கிறார். இது கர்மயோகம் என்னும் கீதையின் தத்துவமாகும். 2. பித்ரு வழிபாடும் முன்னோர் கடனும். பௌத்தம் மற்றும் சமணம் இவ்விரு மதங்களும் ஆன்மா என்ற நிலையான தத்துவத்தையோ அல்லது பித்ருக்களுக்கு செய்யும் சடங்குகள் சிராத்தம் அந்த ஆன்மாக்களை சென்றடையும் என்பதையோ ஏற்பதில்லை. திருக்குறள் மற்றும் சனாதனம். வள்ளுவர் இறந்தார்க்கும் துணை என்றும் தென்புலத்தார் என்றும் குறிப்பிடுவது மறுபிறப்பு மற்றும் பித்ருலோக நம்பிக்கையுள்ள சனாதன தர்மத்தில் மட்டுமே சாத்தியம். பித்ரு காரியம் செய்யாதவன் பழிக்கப்படுவான் என்ற வைதீக கருத்தை வள்ளுவர் பழி அஞ்சி என்ற சொல் மூலம் வழிமொழிகிறார். பெண்களின் பங்கு. சமணம். திகம்பரப் பிரிவு. பெண்கள் அந்தப் பிறவியில் முக்தியடைய முடியாது, அவர்கள் மீண்டும் ஆணாகப் பிறந்து துறவரமேற்றால் மட்டுமே முக்தி உண்டு எனக் கருதியது. திருக்குறள். சனாதனம். வள்ளுவர் இல்லறத்தை ஒரு வேள்வியாகக் கருதுவதால் அதில் பெண்ணுக்கு தர்மபத்தினி மிக உயரிய இடத்தை தருகிறார். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் என்று அவர் கூறுவது ஒரு பெண் இல்லறத் தர்மத்தின் மூலமே அதீத சக்திகளை பெற முடியும் என்ற சனாதன நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. முடிவுரை. திருவள்ளுவர் காலத்தால் முற்பட்ட சமணரோ அல்லது பௌத்தரோ அல்ல என்பதற்கு இல்வாழ்க்கை அதிகாரமே மிகப்பெரிய சான்று. துறவரத்தை தூக்கிப் பிடிக்காமல் இல்லறத்தையே ஒரு தவம் என்று கொண்டாடுவதும் பித்ருக்கள் மற்றும் தேவர்களுக்கான கடமைகளை வலியுறுத்துவதும் சனாதன தர்மத்தின் வேர்களை திருக்குறளில் ஆழமாக பதிய செய்கிறது. எனவே திருக்குறள் என்பது சனாதன தர்மத்தின் எளிய இனிய தமிழ் வடிவம் என்பதில் ஐயமில்லை.
ஏஐ உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி.